வணக்கம் நண்பர்களே. நம்ம சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலம் அப்படின்னாவே சிறப்பு. ஏன்னா ஒன்று ஆலய சிறப்பு வாய்ந்த கைலாசநாதர் கோயில், இன்னொன்று பல கோடி மக்கள் வணங்குகின்ற கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவில். நாம் இப்போ ரொம்ப மிக பழமை வாய்ந்த கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த திருக்கோயில் ரொம்ப பழமையானது. பார்த்தாவே தெரியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பழமை வாய்ந்தது. இந்த கோயிலோட ரத்தன சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கோயிலோட முக்கிய சிறப்பு என்னன்னாக்கா, ஒரே பீடத்தில், அதாவது கருவறைக்குள்ளே ஒரே பீடத்தில் மாரியம்மனும் பத்திரகாளி அம்மனும் அக்கா தங்கையாக வீற்றிருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் கண்ணனூர் மாரியம்மன் கோயிலில் ஒரு பக்தன் தன்னுடைய விரதத்தை முடித்து நாக்கை அறுத்து காணிக்கையாக செலுத்தும் போது அந்த நாக்கை பொருத்தியதாக சொல்லப்படுகிறது. அதுதான் அருந்த நாக்கை பொருத்தினவை கண்ணனூர் மாரியாயி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸான கோயிலுங்கிறது. இங்கே தீமிதி ரொம்ப சிறப்பு. தீமிதி விழா குறைஞ்சபட்சம் ஒரு 75,000 1 லட்சம் பேர் வரைக்கும் தீமிதிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை தான் இதுக்கு தீமிதி விழா. ஆனால் செவ்வாய்க்கிழமை மதியானமே 1 மணி அளவுலேயே பக்தர்கள்லாம் இது கிட்டியில், அதாவது உட்காந்து இதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க தீமிதிக்கிறதுக்காக. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது, அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வமாக மக்கள் வழிபடுறாங்க. கேட்ட வரத்தை கேட்ட மாதிரியே கொடுப்பா கண்ணனூர் மாதிரின்னு சொல்கிறாங்க. இங்கே 18பட்டி கிராமம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, மற்ற பாண்டிச்சேரி, மற்ற மாநிலங்களில் இருந்தும் இங்கே திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. பாருங்கள், சாமியை காட்டிருக்கிறேன். அக்கா தங்கச்சி மாரியம்மனும் பத்திரகாளி அம்மனும் ஒரே பீடத்தில் வீட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்புங்க. இந்த கோயிலை சுற்றி நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது. முன்னால் குறிஞ்சி மண்டபம் இருக்குது, அதாவது சாமிக்கு தூரி ஆட்டுவாங்களா, அந்த குறிஞ்சி மண்டபம் இருக்குது. முன்னால் முன் மண்டபம் இருக்குது. சைடில் உப்பு கிணறுன்னு சொல்கிற ஒரு உப்பு கிணறு இருக்குது. அங்கே நாகர் திருக்கோயில் இருக்குதுங்க. பின்னால் தோப்பு இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்பு இருக்குதுங்க. அதில் இருக்கிற காய்கள், வாழைக்காய், வாழை மரம் இதெல்லாம் பறித்து தான் இந்த கோயிலுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா, சேலத்துலேருந்து சரியாக 28 கிலோமீட்டர் தாரமங்கலத்தோட மைய பகுதி ஊர்ச்சாவடிக்கு பக்கத்தில் அருள்மிகு கண்ணனூர் மாரியம்மன் கோயில்னு சொன்னாவே அத்தனை பேத்துக்கும் தெரியுங்க. ஆடி மாதம் பண்டிகைக்கு கம்பம் போட்டுட்டாவே சாமி முக லட்சணத்தோடு அப்படியே சிரித்த முகத்தோடையே காட்சி தரும். நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது நம்ம கண்ணால் ஆனந்த கண்ணீர் வரும். சாமி சந்தோஷமாக இருக்கிறது நாமளே கண்கூடாக பார்க்குற மாதிரி நல்லா தெரியுங்க. இங்கே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, ஒவ்வொரு முக்கிய நாட்களிலுமே, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லா நாளையும் சிறப்பு பூஜை நடைபெறும். இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சா உறுதியாக 100க்கு 200% நடைபெறும். வாய்ப்பு கிடைக்கும் போது மக்கள் ஒரு தடவை இந்த சாமிகிட்ட தரிசனம் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.